பார்த்தோம்னா உலக புகழ் பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவில்ல மண்டலம் மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக கடந்த மாதம், அதாவது நவம்பர் 15ஆம் தேதி மாலை நடை திறக்கப்பட்டது. தொடர்ந்து 41 நாட்கள் மண்டல காலம் நடந்து கடந்த 26ஆம் தேதி இந்த மண்டல கால பூஜைகள் நிறைவு பெற்று அன்றைய தினம் இரவு நடை சாத்தப்பட்டது. கடந்த 3 நாட்களாகவே சபரிமலையில இந்த துப்புரவு பணிகள் தீவிரமாக நடைபெற்ற நிலையில மீண்டும் மகரவிளக்கு கால பூஜைக்காக இன்று மாலை 4 மணிக்கு கோவில் நடையானது திறக்கப்பட்டது. கோவில் நடையை தந்திரி கண்டர ராஜுவர் திறந்து வச்சாரு. மேல் சாந்தி அருண்குமார் நம்பூதிரி ஆலையில் தீபம் ஏற்றியதை தொடர்ந்து ஐயப்ப பக்தர்கள் 18ஆம் படி ஏற அனுமதிக்கப்பட்ட நிலையில இந்த முதல் நாளே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு குவிந்து 18ஆம் படி ஏறி சாமி தரிசனம் செஞ்சுட்டு வராங்கன்னு சொல்லலாம். இன்றைய தினம் வேற எந்த பூஜைகள் எதுவும் நடைபெறாது. இரவு 11 மணிக்கு நடை அடைக்கப்படும். மீண்டும் நாளை அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு மகர விளக்குக்கான நெய்யபிஷேகத்தை தந்திரி தொடங்கி வைப்பார். அப்போது முதல் மகர விளக்கு பூஜைகள் தொடங்கும். மகர விளக்கினுடைய உச்ச நிகழ்ச்சி, அதாவது சிகர நிகழ்ச்சியாக மகர ஜோதி தரிசனமும் மகர விளக்கு பூஜைகளும் ஜனவரி 14ஆம் தேதி நடைபெறும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மகர ஜோதி தரிசனம் பொன்னம்பலம் மேட்டில் ஜனவரி 14ஆம் தேதி மாலை 6:30 மணி அளவில் தெரியும் அப்படின்னு சொல்லி தேவஸ்வம் போர்டு சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து மகர விளக்கு பூஜைகள் ஜனவரி 19ஆம் தேதி வரை பக்தர்கள் இந்த தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுவாங்க. ஜனவரி 20ஆம் தேதி காலை 7 மணிக்கு அனைத்து பூஜைகளும் நிறைவு பெற்று நடை சாத்தப்படும். பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்.